அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்தபடியாக உணவு உண்பது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்பதை நீங்கள் காணுவீர்கள். I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. மக்களே, ஸ்விம்மிங் பூல்ல செம்மையா ஆட்டம் போட்டோம். ஆட்டம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். எதுக்குன்னா இப்போ கடைக்கு போக போகிறோம். ஸோ கடைக்கு போய் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறோம் பிரியாணி செய்கிறதுக்காக. போய் வாங்கிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. ஆனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கடையே இல்லை. சரி, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஊருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மனுஷனாக இருக்காரு. அவர் தான் எங்களை இப்போ வந்து இன்னைக்கு வந்து போகிறாரு. பாருங்கள், அவரை காட்டுறதுக்கு. நேற்றெல்லாம் ஒரே ரெய்னி கிளைமேட்டாக இருந்துச்சு. இப்போ ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. தளபதி கட் அவுட் வர போயின்னு இருக்குது. போலாமண்ணா? மக்களே, அந்த நல்ல மனசுள்ள அண்ணன் இவர் தான் எங்களை கூப்பிட்டு போக போகிறாரு கடைக்கு திங்ஸ் வாங்குறதுக்கு. போலாமா? ரெடியா? அப்படியே லெஃப்ட் எடுப்பா. பாட்டு இது ஒரு சென்ட் 3 லட்சமா? ஒரு சென்ட் 3 லட்சமாண்ணா? 5 லட்சம். இது இந்த ஊர் பேர் என்ன தெரியல. நடுங்கை செத்துட்டாருல்ல அமைச்சர். ஜென்மத்தியார்ல தாலுகா தரகு வந்தாரு. இந்த ஏரியா பேர் சொன்னா லெப்ட் மலையா முதலியா இருக்கும். ஒரே ரோட்ல தீவு அது கடல தீவு அது. ஆமா. ரெண்டாவது வந்து நான் ஒரு கோரிக்கை இருந்தேன், ஒரு வரிசையா இருந்தேன் அப்படின்னு பஞ்சாயத்து ஒரு லட்டு கொடுத்தேன் செய்தியில. அதுக்கு அந்த ஆள் என்ன தெரியல பதில் சொன்னாரு. நடுங்கை நாண்ட அதுக்கு என்ன தெரியல பதில் சொன்னாரு. முக்கணி பெற்ற நாடு இடக்கழி நாடு மாபலா முந்தரி மாபலா வாழை முந்திரி இந்த இடத்தோட மாபலா முந்திரி முந்திரி முக்கணி பெற்ற நாடு. உங்களுக்கு என்னங்க வறட்சின்னார். ஆமாண்ணா முடியாது, நல்லா தானே இருக்கு, செழிப்பா இருக்குண்ணா. இந்த ஊருக்கு ஒரு புனப்பெயர் உண்டு, குட்டி கேரளா. இதுக்கு ஒரு புனப்பெயர் ஒண்ணு உண்டு, குட்டி கேரளா. குட்டி கேரளா. ஆமா, பசுமையா எனக்கு இந்த மாதிரி இடம் வாங்கணும். வாங்கிக்கோ போயிட்டு ஒன்னா சொல்லுங்க, நான் ரியல் எஸ்டேட் பண்றேன். இது என்ன படம் சொல்லலாம்? என்ன படம் இது? இது என்ன படம் இது? அண்ணன் பாத்தீங்களா பாட்டை வச்சே சொல்றான் போல. என்ன படனே அழ வரும் பாட்டுக்கு. ஆமா, கேட்டா அழ வரும். சரி, எந்த ரிசார்ட்ல தங்கி? பேர் தெரியல. இடம் தெரியுமா? இடம் தெரியும். விக்னேஷ்க்கு தெரியும். விக்னேஷ் சொல்றான். ஒரு ரிசார்ட் இருக்கு, நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த கேரளா பாய்க்கு நான் தான் அந்த இடத்துல வாங்கி கொடுத்தேன். நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? பயங்கரமா பண்ணுவேன். பயங்கரமா பண்ணுவாங்க. சென்னையில அந்த பொட்டி கடை அப்படியே விட்டு வந்துட்டேன். சென்னையிலே பண்ணுவேன். சென்னை அப்போ சும்மா பொட்டி கடைன்றது அங்க வச்சு சும்மா ஃபார்மாலிட்டி. ஒரு மாசம் பேசி கிடப்பேன். அதான் டைம் பாஸ் பண்ணாரு. அவரு ரெண்டாவது என்ன அந்த ஆட்டோக்கார பசங்கள்லாம் ப்ரோ கடைக்கு போற வழியில அண்ணனை பார்த்தோம், வெங்கட் ப்ரோவை. இதுல நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவரை. உள்ளூர் ஆட்டக்காரங்களை நம்ம வரவேற்கும் போது மத்தா பண்ணி அவனும் ஆடுக்கு கண்ணே ரொம்ப எட்டி உடைச்சாமா போலீஸ்காரன். என் மனசுல எட்டி உடைச்ச தங்கச்சி என்னம்மா வந்து பண்றாங்க. சூப்பர்ண்ணா. உங்க பேர் சொல்லிடுங்கண்ணா. வெங்கட் மிமிக்ரி வெங்கட். நாங்கள் பெட்ரோல் படம் வந்தோம். வர வழியில் வந்து மிமிக்ரி வெங்கட்டை வந்து பார்த்தோம். அதில் வந்து நல்லா பேசினார் மனுஷன். ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. அப்படியே அப்புறம் நாங்கள் ஆசைப்பட்டு ஒரு மிமிக்ரி வாய்ஸ் கேட்டோம். அப்படி பேசினாரு. எவ்வளோ தேங்க்ஸ். வீட்டுக்கு அழகா அண்ணா
எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா? ஓகே பை see you. மக்களே திங்ஸ்லாம் பக்காவாக வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ 65 பண்ண போகிறாங்க. ஒன்றில் இதில் வந்து பிரியாணி சிக்கனு, அப்புறம் அது 65 போல். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்ரீதர் ப்ரோவோட தலைமையில் தான் வந்து பிரியாணி. அவர் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக பிரியாணி செய்கிறதுல. அண்ணன் சூப்பராக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்களுக்காக ரொம்ப பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு வரான். எங்களுக்கு வேறு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எப்படா பிரியாணி சாப்பிடுவோன்னு. எல்லோரும் செம்ம பசியிலவே இருக்கும். ஏன்னா வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் குளிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பசிக்கும்னு. சாப்பிட்டு தூங்கிட்டு ஈவினிங்காக ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அடுப்பு கட்டெல்லாம் வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது? ஓ சரி 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 கைஸ், என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்ட்டு காட்ட போகிறேன். எக்கு, அப்புறமா வந்து இந்த சிக்கன் 65 பண்ண போகிறாங்க. அப்புறம் இது வந்து பிரியாணிக்காக சிக்கனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தக்காளிலாம் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறாங்க போல். ஸோ இங்கே பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபன்னாக. ஐயோ நெருப்பு முட்டாங்கப்பா, சூப்பரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் டூருக்குலாம் வந்தீங்கன்னா வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுல அது ஒரு தனி சந்தோஷம். கபன்னு இருக்குது. ஃபிஷ் எல்லாம் பார்க்கவே சூப்பர். ஈவினிங் ஒரு ஃபன் இருக்குது. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஃபன் பண்ண போகிறோம். கைஸ் ஆக்சுவலாக டைம் இப்போ வந்து 8 o'clock. ஸோ நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக தூங்கணும். இப்போ வந்து திரும்பி அகெயின் ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஒரு நைட் சிட் அவுட் பிளேஸ் பாருங்கள், ரூமுக்கு மேலேயே எப்படி இருக்குன்ட்டு. நான் தான் லேட் மாதிரி எல்லாம் சில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜீவா தான் ஏதோ ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான், சுவாரஸ்யமாக பேசின்னு இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல, நானே லேட் கம்மர். இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து அந்த கைத்துக்கட்டெல்லாம் இது என்னன்னு தெரில. ஆமாம் அந்த மாதிரி தான். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இருக்குது. மேலே வந்து சில் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. Hope you are in good. What you are doing? சொல்றா கைஸ் டைம் இப்போ வந்து 2 மணி ஆகுது. ரூமில் ஃபன் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ட்டு திருப்பி நைட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு. ஹாய் அசோக், நைட்டில் போய் ஸ்விம்மிங் பூல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு இங்கே வந்துட்டோம். கால் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் கேஸ் சிலிண்டர்னா கூட மக்களே, நேற்று நாங்கள் ரெசார்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்கி இருந்துட்டு இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெசார்ட் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், பாருங்கள். மக்களே, கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஒரு கெட் டுகெதர் ஃபார்ம் பண்ணி அடிக்கடி இந்த மாதிரி ரெசார்ட் இல்லை ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி டே கைஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். லவ் யூ கைஸ். see you on the next video. Bye bye.